அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோடியக்கரையில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். பச்சரிசி எள் பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி வருகின்றனர். பொதுமக்களுக்காக தற்காலிக கழிப்பறை, குடிநீர் வசதி, வாகனங்கள் நிறுத்துமிடம் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆடி அமாவாசையையொட்டி கோடியக்கரையில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்குள் உள்ள மணிக்கர்ணிகை குளத்தில் நீராட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் மூலம் மணிக்கர்ணிகை குளத்தில் உள்ள நீரை பக்தர்கள் மீது தெளிக்க ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்க வாசகர் இணைகிறார். மாணிக்க வாசகர், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. ஆடி அமாவாசையை ஒட்டி கோடிக்கரை ஆதிசேது கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடி வருகின்றனர். மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் தமிழ் மாதங்களான ஆடி, தை மற்றும் புரட்டாசி மாத அமாவாசை சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. அமாவாசை நாட்களில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அருகில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடி கடவுளை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகவே இருக்கிறது. இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்கரை ஆதிசேது கடற்கரையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு பச்சரிசி, எள், காய்கறிகள், அகத்திக்கீரை உள்ளிட்டவைகளை வைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடி வருகின்றனர். புனித நீராடலுக்கு வந்த அனைவருக்கும் குடிநீர் வசதி மற்றும் தற்காலிக கழிப்பிடம் மற்றும் உடைமாற்றும் அறைகள் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்தது. இதே போன்று வேதாரண்யம் சன்னதி கடலில் புனித நீராட வந்தவர்களுக்கு வேதாரண்யம் நகராட்சி சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்குள் உள்ள மணிகர்ணிகை குளத்தில் இறங்கி நீராட அனுமதிக்காமல் மணிகர்ணிகை குளத்து நீரை மோட்டார் மூலம் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அமாவாசையை ஒட்டி வேதாரண்யம் காவல்துறையினர், கடலோர காவல் நிலைய காவலர்கள், தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வேதாரண்யம் மற்றும் கோடிக்கரைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம்.